ஓகே, கலைச்சொற்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அந்த கலைச்சொற்களில் 6th கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே புக் பேஸில் இருக்கிறது தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்குவோம். அதன் பிறகு நம்ம வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லா கிளாஸுமே எந்த இன்ஸ்டியூட்டுமே அந்த எக்ஸாம் சென்டரில் கேட்குற கொஷினுக்கு அந்த சூழ்நிலையில் நீங்கள் விடையடித்தா போதும். சரிங்களா? அதுக்காக ரொம்பலாம் மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. அதனால் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து சிலபஸ் கவர் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு இந்த மாதிரி வந்து இன்ஸ்டியூட்லேருந்து சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து குறிப்பு எடுத்துக்குவீங்க, எவ்வளோ ஷெட்யூல் வச்சுருப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா அதிகமான மெட்டீரியல்ஸை வந்து குவிக்காதீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. உங்களுக்கு பயனுள்ளதாக தான் எடுத்து கொடுக்குறோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. சரியா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாருங்கள், கலைச்சொற்கள். எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டியூனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். டியூனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி. டியூனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்தோட ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளிர்கால உறக்கம். ஆஸ்டிவேஷன் சொன்னால் குளிர்கால உறக்கம். சரிங்களா? ஹைபர்னேஷன் அப்படின்னு சொன்னால் கோடைக்கால உறக்கம். ஹைபர்னேஷன் அப்படின்னு சொன்னால் கோடைக்கால உறக்கம். சரிங்களா? ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் தடுப்பான். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னால் தடுப்பான். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னங்க? தடுப்பான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓர்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஓஆர்எஸ், ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், வாயு வழி நீரேற்ற கரைசல். வாயு வழி நீரேற்ற கரைசல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அனலாகு கம்ப்யூட்டர். அனலாகு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் பகுப்பாய்வு பொறி. அனலாகு கம்ப்யூட்டர்னு சொன்னால் பகுப்பாய்வு பொறி. சரிங்களா? ஓகே. விசைப்பலகை, கீபோர்டு. கீபோர்டு அப்படின்னு சொன்னாங்க விசைப்பலகை. கீபோர்டு நம்ம பயன்படுத்தியிருப்போம், ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் இது கொடுத்துருக்குறோம். கீபோர்டு விசைப்பலகை. மவுஸ்ன்னு சொன்னால் சுட்டி. ஓகேங்களா? பிரிண்டர்னு சொன்னால் அச்சுப்பொறி. பிரிண்டர்னு சொன்னால் அச்சுப்பொறி. மானிட்டர் கணினி திரை. மானிட்டர்னு சொன்னால் கணினி திரை. சரிங்களா? ஓகே. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொன்னால் மைய செயலகம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சொன்னால் மைய செயலகம். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள், அபகஸ். அபகஸ் அப்படின்னு சொன்னால் மணிச்சட்டம். அபகஸ்ன்னு சொன்னால் மணிச்சட்டம். கம்ப்யூட்டர் கணினி. கம்ப்யூட்டர்னா கணினி. ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னால் கட்டமைப்பு அல்லது வடிவமைப்பு. சரிங்களா? கமாண்ட் அப்படின்னு சொன்னால் கட்டளை. கமாண்டுன்னு சொன்னால் கட்டளை. கால்குலேட்டர் அப்படின்னு சொன்னால் கணிப்பான் அல்லது கணக்கிடும் கருவி. கணிப்பான்னு சொன்னாலும் ஒன்று தான், கணக்கிடும் கருவின்னு சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கால்குலேட்டர். செல்ஃபோன் மொபைல் அப்படின்னு சொன்னால் கைபேசின்னு சொல்லலாம், அலைபேசின்னு சொல்லலாம். சரிங்களா? செல்ஃபோனு மொபைல் அப்படின்னு சொன்னால் கைபேசி அலைபேசி. சரிங்களா? டேப்லெட், எத்தனை பேர் இருக்குது பாருங்கள் டேப்லெட்டுக்கு. டேப்லெட்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம போடுற மாத்திரை இல்லை, இது டேப்லெட். ஓகேங்களா? கைக்கணினி தொடுதிரை. கைக்கணினி தொடுதிரை. வரைவு அதாவது வரைப்பட்டிகை. ஓகேங்களா? என்னென்ன பேர் பாருங்கள், கைக்கணினி தொடுதிரை வரைப்பட்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே,
வரைப்பட்டிகை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரைப்பட்டிகைன்னு கொடுத்தா நமக்கு இந்த தொடுதிரை கை கணினி கூட ஓரளவுக்கு நம்ம போட்டுடலாம். ஆனால் அந்த வரைப்பட்டிகைலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் குழம்பி போயிடுவோம், தெரியவே தெரியாது நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டேட்டான்னு சொன்னால் தரவு, டேட்டான்னா தரவு. இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் தகவல். டேட்டான்னா தரவு, அங்கே போய் தகவல்னு நம்ம குழப்பிக்கூடாது. டேட்டான்னா தரவு, இன்ஃபர்மேஷன் சொன்னால் தகவல். சரிங்களா? எலக்ட்ரானிக் மெஷின் மின்னணு இயந்திரம். மின்னணு இயந்திரம்னா என்னங்க? மின்சாரத்தால் இயங்கக்கூடிய இயந்திரத்துக்கு தான் மின்னணு இயந்திரம்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் மெஷின். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அனலாகு கம்ப்யூட்டர் குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி. ஓகேங்களா? அனலாகு கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா குறியீட்டு எண்களை பயன்படுத்தும் கணக்கிடும் கருவி, அதுதான் அனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி. ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னால் திறன்பேசி. போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் தபால் நிலையம். ஏடிஎம்க்கு போகிறோம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தானியங்கி பண இயந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏடிஎம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியங்கி பண இயந்திரம். சரிங்களா? கீபோர்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கீபோர்ட்னா விசைப்பலகை. சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னால் மென்பொருள். ஹார்ட்வேர் அப்படின்னு சொன்னால் வன்பொருள். பிரிண்டர் அப்படின்னு சொன்னால் அச்சுப்பொறி, ஏற்கனவே பார்த்துருக்கோம். மவுஸ் அப்படின்னு சொன்னால் சுட்டி. ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் நிரல். ப்ரோக்ராமர் அப்படின்னு சொன்னால் நிரலர். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்துக்குங்க. ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் நிரல், ப்ரோக்ராமர் அப்படின்னு சொன்னால் நிரலர். ஓகேவா? ஓகே, 1 or 2 டைம்ஸு திருப்பி கேளுங்க, அதுவே போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.